கடகம் தான் உச்சமாகிற வீடு அதிமித்திரரோட வீடு, சந்திரனோட வீடு. சந்திரனோட ஒளி தத்துவத்துக்கு தகுந்த மாதிரி இந்த இடத்துல பலன்கள் வரும். சந்திரன் கொஞ்சம் கெட்டு போன நிலையில ஒரு மாதிரி தேய்பிறை சந்திரனா இருந்தா மட்டும்தான் குருவுக்கு கொஞ்சம் நெருக்கடி கொடுக்கக்கூடிய இடம் அது. மற்றபடி கடகத்தில் குரு நல்ல ஒரு தாய்மையான குணத்தையும் ஒரு மென்மையான பேச்சையும் எல்லாத்தையும் கொஞ்சம் குழம்பக்கூடிய தன்மையை கொடுக்கவே செய்யும். ஏன்னா சந்திரனோட வீடு கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்கக்கூடிய தன்மையை கொடுக்கவே செய்யும். சந்திரன் வளர்வரை சந்திரனாகி ஒளி பொருந்திய சந்திரனா இருந்துட்டாருன்னா அற்புதமான பலன்கள் இருக்கவே செய்யும். குரு உச்சமாக இருக்கிறாருன்னா இதெல்லாம் லக்னத்துக்கு அவங்க என்ன ஆதிபத்தியம் பெறாங்க அப்படிங்கிறத லக்ன வரியா வரும்போது பலன்கள் மாறும். சரிங்களா? அவர் என்ன ஆதிபத்தியம் வாங்குறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த வீட்டுக்கு வெளியே செய்வாரு. சோ எனக்கெல்லாம் அப்படி இல்லையே சார் அப்படின்னு சொல்லி கேட்க கூடாது. இது பொதுவா குரு அந்த இடத்துல இருந்தாருன்னா அந்த ராசியோட தன்மையை என்ன மாதிரி அவர் பிரதிபலிப்பாருங்கிறதுக்கு தான் இதை நான் சொல்றேன். ஓகேங்களா? கடகத்துல குரு இருக்காரா, நல்லா அனுசரிச்சு போகக்கூடிய தன்மை, தாய்மை உணர்வு, எதுலையுமே ஒரு பாசமான உணர்வு எல்லாமே இருக்கும். ஜாதகர் ஒரு தாய் போல எல்லாரையும் ஒரு ரொம்ப சாஃப்ட் நேச்சரா இருக்கக்கூடிய ஒரு தன்மையை அங்க கொடுக்கவே செய்வார். சரிங்களா? நெக்ஸ்ட்